வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கான நல்ல ஒரு வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்லாம் எது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே வீடியோ யூடியூப்பில் மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, ஸோ இதில் என்ன நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே என்எஸ்சியை பொறுத்தளவுக்கு ஒரு டாப் 3 இண்டிசஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். எதனால் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு 3 இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங், ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், ஸோ இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த 3 இண்டெக்ஸ் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எந்த கம்பெனியோட ஸ்டாக் மூவ் ஆனால் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸோட க்ரோத் அதிகமாக இருக்கும், அப் ட்ரெண்ட் அதிகமாக இருக்கும், டவுன் ட்ரெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் அதிகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறாங்க, அந்த வெயிட்டேஜில் எப்படி கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ நான் இதில் ஓவரலாக மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வெயிட்டேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேலில் எந்த பக்கம் பொருள் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அதோட வெயிட்டேஜ் நம்மளுக்கு காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு 1 kg நம்ம அந்த வெயிட்டேஜ்க்கான கல்லை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பக்கம் அதுக்கான பொருளை எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னா 1 கிலோக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாகங்கிறப்ப ஸோ அந்த பக்கம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், அந்த பக்கம் அந்த ஸ்கேல் கீழமாக இறங்கும். ஸோ இதான் நார்மலாக நம்ம வெயிட்டேஜ் அப்படிம்போம், சரிங்களா? ஆனால் ஒரு இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு வெயிட்டேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு அதிகமாக இருந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எது ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த கம்பெனிஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ இன்ஸ்டியூஷன் எப்போ வருவாங்க அந்த கம்பெனிக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு இந்த டைமில் அந்த இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, இல்லை இந்த டைமில் மார்க்கெட் சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இனிமே மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம பை பண்ணோம்னா ஸோ இண்டெக்ஸில் போயிட்டு அப்போ நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சேஃபஸ்ட் ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கான தான் இந்த வெயிட்டேஜ் நம்ம பார்க்கணும். எந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது இந்த இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணுறோம், அந்த ஸ்டாக்கையும் பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரேடிங் பட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளுக்கு பில்ட் பண்ணும், சரிங்களா? ஓகே, ஸோ அந்த ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதை ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க, இல்லைனா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ 2 விதமாக சொல்லுவாங்க. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்எஸ்சி ஜான்வரி 2021 நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் ஓவரால் எத்தனை கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கம்பெனி ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 20 கம்பெனிஸில் எதெல்லாம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படிங்கிறத அவங்களால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியுமா? ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்க்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸோ அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் நிஃப்டியில் ஆட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பார்ட், சரிங்களா? பேங்க்குங்கிறது ஒரு பார்ட், ஃபினான்ஷியலுங்கிறது ஒரு பார்ட், பட் எல்லாமே நிதியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ பணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ், இது ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ்னாலே ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸ்னாலே நம்மளுக்கு பணத்தை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பகுதி. ஒன்று பேங்க்ஸ், இன்னொன்று ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே தான் நம்மளுக்கு அங்கே ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் கம்பெனிஸ், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதோட மெயினாக இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒன்று. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ 65%
பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து சம் பேங்கிங் ஸ்டாக் இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னா நிஃப்டியோட 65% வந்து க்ரோ பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அண்ட் அனதர் ஒன்று தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 10%. ஓவரால் 100% நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நார்மலாக ஒரு பேங்கிங் ஸ்டாக்கில் வந்து நல்லா மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் சொல்கிறப்ப ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறப்ப நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் 65% வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் வெயிட்டேஜை பேஸ் பண்ண அளவுக்கு. நெக்ஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு 25% வந்து நிஃப்டி வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே ஃபார்மேஷனில் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும், ஆனால் பட் எல்லா டைம்ஸ் நான் பார்க்குறப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா நிஃப்டி அதே மாதிரி மூவ் ஆகும். ஸோ ரெண்டு ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணி ரெண்டு இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்ட் ஆஃப் த வெயிட்டேஜ். ஆனால் அனதர் ஒன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸோ பேங்க்ஸை பொறுத்தளவுக்கோ இல்லை கம்பெனிஸை பொறுத்தளவுக்கோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பகுதியாக வந்து வெயிட்டேஜ் பார்த்தோம், பேங்க்கில் ஒரு வெயிட்டேஜ், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் லெவலில் வந்து வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். பர்டிகுலராக ஒவ்வொரு கம்பெனியை பேஸ் பண்ணி எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஸோ இது ஒன் ஆஃப் த பேங்கிங் செக்டர். சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு 22.56% வந்து நம்மளுக்கு February 24 அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் டு செப்டம்பர் இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணி இதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மார்ச் டு செப்டம்பர். சரிங்களா? ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை போயிட்டு NIS India வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 16/3/2024 அன்னைக்கு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். கம்பெனி நேமை பொறுத்தளவுக்கு HDFC பேங்க். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 22.56% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பேங்கிங் செக்டர் தான். ICICI பேங்க்கை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.76% வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.79% வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு டாப் 3 சரிங்களா, டாப் 3 பேங்க்கை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த வெயிட்டேஜ் தான் நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அனதர் பேங்க்ஸ் இருக்குது, பட் இதுதான் ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு வெயிட்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 பேங்க்ஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிஃப்டி இண்டெக்ஸ் மூவ் ஆகலாம். ஓகே, அப்போ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு எந்த இது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டுருக்கோம், நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் மற்ற பேங்க்ஸ்லாம் கூட போயிட்டு நம்ம ஒரு EMI போடுறோம்னா வராது, ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் எங்கே இருந்தாலும் வரும். ஸோ இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.39% சரிங்களா. ஸோ 8.39% வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட வெயிட்டேஜ். அண்ட் அனதர் ஒன் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ இதை பொறுத்தளவுக்கு 7.39% வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க் சரிங்களா. ஸோ இதோட வெயிட்டேஜ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த 5th வெயிட்டேஜ் ஆஃப் கம்பெனி. ஓகே, ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்தளவுக்கு இதுவும் பேங்கிங் செக்டர். ஸோ 6.73% சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு வெயிட்டேஜாக வந்து நம்மளுக்கு ஃபார்மேஷன் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஸோ 2 இருக்குது உங்களுக்கு. அதாவது இது வந்து ரெண்டுமே நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான். NBFC அப்படிம்பாங்க, அதாவது வங்கி சாராத நிதி நிறுவனம். இது வங்கி அல்லாத நிதி நிறுவனம் அப்படிம்பாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ 2 இருக்குது. அதில் பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸோட வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு 5.28% வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸை பொறுத்தளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு 3.11% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்படி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, SBI பேங்க் மாதிரியே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியே ஸோ SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2.92% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா REC லிமிடெட். ஸோ இதோட வெயிட்டேஜை பொறுத்தளவுக்கு 2.71% இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபினான்ஸ் டேம் லெண்டிங் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த பவர் ஃபினான்ஸும் RE லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டேம் லெண்டிங் கம்பெனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ HDFC பேங்க் இருக்க மாதிரி HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.49% வந்து வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். ஓரளவு நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இல்லாதவங்க நார்மலாக உங்களோட லைஃப்பில் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருளை போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு EMI ஆர் ஒரு பேங்க்கு போகிறீங்க, இல்லை அனதர்
ஊருக்குள்ளே நம்ம அதாவது சிட்டிக்குள்ளே பார்க்குறப்பலாம் ஸோ இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நிறையா பார்க்க முடியும். ஸோ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ 1.96% வந்து வெயிட்டேஜ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ இதுவும் நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய கம்பெனிஸாகவே இருக்கும். 1.82% வந்து வெயிட்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சரிங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.57% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸில். ஐசிஐசிஐ லம்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.54% வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா 1.50% வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட்டேஜ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஐசிஐசிஐ லாம்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. சரிங்களா. கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஐசிஐசிஐ லாம்போர்டு தான் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஓகே அது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஓகே, அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி. இதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ரெண்டுமே லாம்போர்டு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐசிஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ரெண்டு வேர்டு வரவும் டக்குன்னு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான். நெக்ஸ்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து 1.37% வெயிட்டேஜ் இருக்குது. அப்புறம் முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1.13% வெயிட்டேஜ் இருக்குது. மற்ற ரெண்டு நம்மளுக்கு பிலோ 1% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அதாவது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து 0.73% வந்து ஃபின்னிஃப்டில் வெயிட்டேஜ். நெக்ஸ்ட்டு இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா 0.27% வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் வெயிட்டேஜ் கம்பெனிஸ். ஸோ இதில் நீங்கள் எந்த கம்பெனிஸை ஸ்பெசிஃபிக்காக வந்து அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபின்னிஃப்டி வந்து எக்ஸாக்டாக கணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 5 கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டாக் மஹிந்திரா பேங்க். சரிங்களா. ஸோ இந்த ஒரு 5 கம்பெனிஸ் பேங்க்ஸ் ஆர் கம்பெனிஸ். ஸோ ரெண்டு தான். சரிங்களா. ஸோ இந்த ஒரு 5 மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால் ஃபின்னிஃப்டி வந்து கணிச்சிட முடியும். ஒரு 7 கூட வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸை கூட வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 3 தான் நம்மளுக்கு ஒரு டாப்பஸ்ட் லெவலில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா. அதாவது டாப்பஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டாப்பஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் லெவல் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தரும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய வெயிட்டேஜ். ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு என்எஸ் இந்தியா வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது, எந்த மாதிரி வெயிட்டேஜ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஸோ நீங்கள் என்எஸ் இந்தியா வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்தவரைக்கான வெயிட்டேஜ்க்கான ஸ்டாக்ஸ். சரிங்களா. ஓகே, ஸோ இதோட கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் பர்டிகுலராக அனலைஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடச்சி என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும். மோஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஸோ க்ரோ பண்ணி கேபிட்டலை க்ரோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் லாட்ஸ் எடுங்க. ரொம்ப லாட்ஸ் எடுக்காதீங்க. உங்களோட கேபிட்டல்லேருந்து ஒரு 25% மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒதுக்குங்க. 25% வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 50% வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொண்டு போய் கொட்டினீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அது வந்து லாஸாக முடியும். இல்லைனா மைண்ட் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகி சைக்காலஜியெல்லாம் ரொம்ப மண்டைக்கு கிறுக்கு ஆயிரும். சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு ஆப்ஷன் பையிங் வந்து இருக்கும். ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயே நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஃபுல் கேபிட்டலையும் கூட யூஸ் பண்ணலாம். பட் ட்ரெண்டு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ண தட்டிட்டு ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. So I am not a securities advisor. This video full and fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.